காவிரி தீரத்தினுடைய ஒரு தளநாயகனாக இருந்து பாடுபட்ட என் ஆர்வீர் சகோதரர் ஆடுதுறை முருகர் அவர்கள் அவரை இருகரம் நீட்டி நாங்கள் ஒரு தாய் பிள்ளையை வரவேற்பதைப் போல நாங்கள் வரவேற்றிருக்கிறோம். அவர் 2 நிமிஷம் சும்மா சொல்லுங்க. எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய வாழ் உரிமை போராளி எங்கள் குடும்பத்தினுடைய மூத்த அண்ணன் வீட்டிற்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 33 ஆண்டு காலம் தலைவர் கூட அனைத்து போராட்டங்களிலும் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு 2 மாத காலம் என்னுடைய மனசு படாத பாடுபட்டது. இருந்த காலத்திலும் தலைவரோட தான் இருந்தவொழி என் மனசு தலைவரை விட்டு போகலை. மீதி இருக்கின்ற காலத்தில் தலைவரோட கட்சி பணியை சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கின்றேன். ஆனால் ஒன்றே ஒன்று, எங்களுடைய தலைவர் நிர்வாக குழு கூட்டத்தில் நான் ஒரு ஆள் பேசினேன். இந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம், நம்ம வெளியில் வந்துடும், 4 சீட்டு தான் தராங்க, வெளியில் வந்துடும். ஆனால் என் தலைவன் திமுக விட்டு வரமாட்டேன்னு சொல்ற தலைவன் இன்னைக்கு கண்ணா உண்டான ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் போட்டுட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், இந்த கட்சி வேண்டாம், நமக்கு திமுக வேண்டான்னு சொன்னேன். தலைவர் மட்டும் தாண்டி தோண்டி குதிச்சாங்க. நான் பணம் வாங்கிட்டேன்னு சொல்லி என்னை கேவலப்படுத்துவாங்க, நானும் எங்களுடைய பையன் துறையும் கேவலப்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க தலைவர். நான் ஒரு ஆள் மட்டும் தான் சொன்னேன், வேண்டான்னா இந்த இயக்கத்தில் இந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் அந்த முடிவு அன்னைக்கே எடுத்திருந்தா நம்மளுடைய எதிர்காலமே வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு தலைவர் நம்மக்குள்ளே ஒரு சில பேர் ஒரு சில இடர்பாடுகள்னால இந்த இயக்கம் பின்னோக்கி போயிட்டு மட்டும் நினைச்சிடாதீங்க. தலைவர், எங்களுடைய தலைவர் உயிர் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டில் வாழ்வாதார போராடக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் வைகோ அவர்கள். அவர் பின்னால் நாங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கின்றேன். ஆனால் 2 மாத காலமாக இது போராடின இயக்கம், போராடிக்கிட்டே இருக்க தலைவர்கிட்ட ஒரு 2-3 போராட்டம் நடத்திருக்காங்க. மேகதாட்டுக்காக வாசுதேவன் உள்ள உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. இங்கே சென்னையில் 2-3 ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. நிறைய நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில நம்மளால போக முடியலையே, இருக்க முடியலையே, என் மனசு கஷ்டப்பட்டது. இருந்தாலும் இந்த 2 நாள் நடந்த பொதுக்குழுவில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறப்ப என் மனசு துடிச்சுது. ஆனால் இந்த இயக்கத்தை யாராலையும் என்னுடைய தலைவர் இருக்கிற வரையும் அவர் பின்னால் வந்தோம். நாங்கள் 33 வருஷம் போராட்ட களங்களில் இருந்திருக்கோம். அவர் பின்னாலும் இந்த இயக்கம் சிறப்பாக தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய இயக்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று கூறிக்கொண்டு பேச நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.